வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆரம்பிங்க. யாருமே எதிர்பாராம இப்படி நடக்காதெல்லாம் நம்ம ஊர் திருவிழால நடக்குதுன்னு எல்லாருமே குழப்பத்துல தாமா இருக்கோம். இங்க வந்தா குழப்பம் நடக்குது, அங்கேந்து கிளம்பும் போதே எல்லாம் அபசகுணம் வந்தா நடக்குது. சம்பந்தம் இல்லாத புது ஆளுங்களை கூட கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன். ஆனா என்ன பண்றது? வீட்டுக்கு வந்தவங்கள போங்கன்னு விரட்டவா முடியும்? ஆண்டி, நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. நானும் தான் திருவிழாவுக்கு புதுசா வந்திருக்கேன். அதுக்காக என்னாலதான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவீங்களா? பேசணும்னா சும்மா காமனா பேசாதீங்க ஆண்டி. ஏமா, யாரு பெத்த புள்ளையோ தெரியல, தானா வந்து தலையை கொடுக்குதுமா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு இப்படி பஞ்சாயத்து கூடி இருக்கிறதே வருத்தமா இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, இந்த திருவிழாவுக்கு வந்ததுல இருந்தே ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி பஞ்சாயத்தை கூட்டி கூட்டி முடிவெடுக்கிறதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல. அதுவும் நம்ம 2 பேர் குடும்பத்தாலையும் அது நடக்குதுன்னா ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நமக்கு நல்ல பேரு வந்துடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம பொறுத்து போயிட்டே இருக்க முடியுமா? நந்தினி சிலை செய்ய வேண்டான்னு நான் நேரடியா தானே சொன்னேன். யாரும் எந்த திட்டமும் போடலையே. அந்த அம்மனுக்கே அவ சிலை செஞ்சது பிடிக்கல. ஆண்டி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நந்தினி சிலை செய்யறது பிடிக்காதது அம்மனுக்கா இல்ல இந்த அன்புக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். சூர்யா, என்ன? டேய் சூர்யா, அன்பு வேணும்னு எந்த தப்பும் பண்ணல. தடுமாறி கீழே விழுந்தேன், எங்க விழுந்தேன், எப்படி எந்திரிச்சு வந்தேன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல வெளியில போலன்னு சொன்னா, அப்புறம் மருந்து வாங்க போனேன்னு சொன்னா, இப்போ தெரியாம சிலைய உடைச்சிட்டேன்னு சொல்றான். அப்புறம் தெரிஞ்சுதான் உடைச்சேன்னு சொல்லுவான். நீங்க இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே. டேய் அங்கிள், முதல்ல நடந்ததுக்கும் அன்புக்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஒரு சதி. அன்பு அடிக்க ஆள அனுப்பியிருக்காங்க. அதுலயும் அடிக்க வந்தவன் தெளிவா சுந்தரவள்ளி ஆண்டியோட பேரை சொல்லிருக்கான். இப்ப நீ சொல்றியே இதுதான் சதி மகேஷ். எங்க வீட்டு சார்பா செஞ்ச சிலைய உடைச்சிட்டு எங்க மேலேயே பழிய போடுறீங்க. அன்புதான் சிலைய உடைச்சான்னு நான் ஆதாரத்தோட நிரூபிச்சல. அதே மாதிரி நான் தான் அவனை அடிக்க ஆள் அனுப்புனேன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? நிரூபி. என் பேரை எவனோ ஒருத்த சொன்னான்னு சொன்னல, அவனை வேணா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி பேசுங்களேன் பாப்போம். நீங்க ஏற்பாடு பண்ண ஆளுங்க இன்னுமா இங்கேயே இருப்பாங்க? அவங்கள வேற எங்கேயாச்சும் அனுப்பிச்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செஞ்சு ஜெயிக்கணுங்கிற புத்தி இந்த சுந்தரவள்ளிக்கு கிடையாது. நேரடியா மோதி ஜெயிப்பா இந்த சுந்தரவள்ளி. டேய், உனக்கெல்லாம் என் முன்னாடி நின்னு பேச கூட தகுதி இல்லடா. நாங்களும் எதையும் நேருக்கு நேரா ஃபேஸ் பண்றவங்க தான். முத்துமாலை வேணும்னு நான் முகத்துக்கு நேரா தானே கேட்டேன். இப்படி தினம் 2 பஞ்சாயத்தை கூட்டுற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கல்ல. இதுல பேச்சு வேற உங்களுக்கு. அம்மா, ஊர் பிரச்சனையா இருந்தா இதுதான் முடிவுன்னு கராரா எங்களால ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனா இது உங்க 2 பேர் குடும்ப பிரச்சனையா இருக்க. நீங்க சிலைய உடைச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அந்த தம்பி ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க, அந்த சண்டையில தான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுது. எந்த முடிவுக்கும் வர முடியாத தர்ம சங்கடமான நிலைமையில தான் இந்த பஞ்சாயத்தே இருக்கு. தம்பி, சிலைய உடைச்சதுக்கு பஞ்சாயத்துல மன்னிப்பு கேளுங்க. பிரச்சனையை முடிக்க வேற வழியே இல்ல. என்னது? மன்னிப்பு கேட்டு முடிக்கணுமா? அவன் செஞ்சிருக்கிறது என்ன அவ்வளவு சாதாரணமான காரியமா? சரிப்பா, அப்படின்னா நானும் எவனாவது ஒருத்த மண்டைய உடைச்சிட்டு பஞ்சாயத்துல வந்து சாரி சொல்லிட்டேன்னா விட்டுருவீங்களா? அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ஒன்னும் தேவையே இல்லை. நானே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு பஞ்சாயத்துல மன்னிப்பு கேக்குறேன். சூர்யா, டாடி ப்ளீஸ்,
நீங்களாச்சும் நியாயமா பேசுறதா இருந்தா பேசுங்க. இவன் வேற யார் மேலயோ இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்காக, யார்கிட்டயோ விசுவாசத்தை காட்டுறதுக்காக என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு செஞ்ச சிலைய உடைச்சிருக்கான். அதுவும் அவன் சாப்பிடாம கூட அந்த சிலைய செஞ்சிருக்கான். அந்த தம்பி வேற மாதிரி சொல்லுது. தப்பு செஞ்சவன் 1000 காரணம் சொல்லுவான். நீங்க எத்தனை வருஷமா எங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்தவன் எங்க குடும்பத்து மேல போடுற பழிய நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? ஐயோ அப்படி இல்ல தம்பி. வேற எப்படிங்க? அப்போ என் குடும்பத்துல உள்ளவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றியா? பழி சொல்றவங்க உங்க குடும்பமா? ஆமா, என் குடும்பம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அன்பு என் கூட பிறக்காத தம்பி மாதிரி தான். இங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவன் செஞ்ச தப்புக்கு சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு போறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. தண்டனை என்னமோ அதை கொடுத்துதான் ஆகணும். சூர்யா, மகேஷ், நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேச்ச நிறுத்துங்க. வேற யாரும் பேச வேணாம். இங்க பாதிக்கப்பட்டு நிக்கிற முக்கியமான ஆளு நந்தினி. நந்தினி, நீ என்னமா சொல்ற? இங்க மத்த எல்லாரையும் விட நீ பேச வேண்டியதுதான் முக்கியம். ஐயா, நந்தினி, தயவு செஞ்சு சூர்யா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நந்தினி பேசட்டும். நந்தினி, நீ யாருக்காகவும் பயப்படாம என்ன தோணுதோ அதை சொல்லு. நான் எனக்கு அன்பு சொல்றதுல உண்மை இருக்கும்னு தோணுது. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அவன் சொல்றதுல உண்மை இருக்குன்னா அப்ப நான் அவனை ஆள் வச்சு அடிச்சேங்கறியா? ஐயோ இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. நான் சிலைய உடைக்கலன்னு அன்பு சொல்றாருல்ல, அது உண்மையா இருக்கும்னு தோணுது. அன்பு சிலைய உடைச்சிருக்க மாட்டாருன்னு நானும் நம்புறேன். உன்னெல்லாம் என்ன பண்றது? அதனால அன்புக்கு மன்னிப்பு கொடுத்துடலான்னு தான் எனக்கும் தோணுது. ஆத்தா இறங்கிட்டா, ஆத்தா இறங்கிட்டா. என் இடத்துல வந்து என் பிரச்சனைக்கு யாரா தீர்ப்பு சொல்றது? ஆத்தா, என்ன செய்யறன்னு தெரியாம குத்தி தடுமாறி ஏதோ செஞ்சுட்டா ஆத்தா. எங்களை மன்னிச்சிரு ஆத்தா. என்ன பண்ணணும்னு நீதான் ஆத்தா சொல்லணும். அத்தா, விரதம் இருந்து பெரிய வீட்டு மருமக செஞ்ச உன் வாகனத்தை நீ ஏத்துக்கலையே தாயே? நான் ஏத்துக்கல, நீ யாரா சொன்னது? என் வாகனத்தை என் புள்ள செய்யணும்னு தீர்மானிச்சலே ஆந்தாடா. அப்புறம் ஏமா சிலை உடைஞ்சு போச்சு? ஏய், என் வாகனம் உடைஞ்சு போகலடா, உடைச்சிட்டான்.